கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா குவார்டைல் 1ல வர்றதா சொல்றாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து மெடிட்டரேனியன் ஆர்கியாலஜி அண்ட் ஆர்கியோமெட்ரி, ஷார்ட்டா வந்து MAA ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கோபஸ் ஜேர்னலிஸ்ட், அதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ், AHCI அதாவது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ், ABDC ஜேர்னல் லிஸ்ட், ஆஸ் வெல் அஸ் UGC கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 லிஸ்ட்டில் வந்து வருதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னலோடைய ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க சப்மிஷன்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னலில் இன்னொரு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்கு. ரேபிட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, டக்குன்னு வந்து பப்ளிஷ் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த ஜேர்னலோடைய பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன்ல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மெடிட்டரேனியன் ஆர்கியாலஜி அண்ட் ஆர்கியோமெட்ரி ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெடிட்டரேனியன் ஆர்கியாலஜி அண்ட் ஆர்கியோமெட்ரி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம் கூகுளில் வந்து. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வந்து MAAjournal.com அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. இது போக சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைனீஸ் வெப்சைட் கூட இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேறு அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே நமக்கு வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் இல்லாத காரணத்தினால ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ MAAjournal.com டாப்பில் வந்து பார்க்கும்போது அதோடைய ISN ஆன்லைன் நம்பர், பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதில் டாப்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2023 இருந்து அந்த MAA ஓனர்ஷிப் அப்படிங்கிற வந்து இப்போ வந்து ஜெண்ட் UK பப்ளிஷிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது அபோவ் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது ஸ்பெஷல் இஷ்யூஸும் கான்ஃபரன்சஸ் ஒர்க் ஷாப்பில் இருந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலுடைய கரண்ட் இஷ்யூ பார்க்கும்போது வால்யூம் 24 இஷ்யூ நம்பர் 2 2024. ஸோ இதில் வந்து ரஃப்லி அரௌண்ட் லைக் 12 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து சைனீஸ் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஆர்டிகல்ஸ் லைக் டர்க்கி, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்க முடியுது. பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் ரஃப்லி அரௌண்ட் லைக் 12 pages to 15 pages அப்படின்னு வந்து இருக்குது. ஆர்ச்சிவ் செக்ஷனில் வந்து இப்போ 2024 வந்து இப்போதைக்கு ஒரு 2 இஷ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் 2023 3 இஷ்யூ, 2022 3 இஷ்யூ வந்து பார்க்க முடியுது. ஸோ ரஃப்லி ஒரு வருஷத்தில் 3 இஷ்யூ ட்ரை ஆனுவல் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னலில் வந்து APC ஆர்டிகல் பப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ராசஸிங் சார்ஜஸாக ரெகுலர் ரிவ்யூக்கு வந்து $2000 USD, நம்ம ஒரு பைசாவுக்கு வந்து ஒரு 1,60,000 சார்ஜ் பண்ணுறாங்க. 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் பீர் ரிவ்யூ பீரியட். ரேபிட் ரிவ்யூன்னு இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, $4,000 USD, அப்ராக்சிமேட்லி 3,20,000. ஸோ ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே ரிவ்யூ வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒரு ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலில் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இதில் வந்து வெய்வர் பாலிசி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேசஸ்க்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அதுக்காக contact@MAAjournal.com இந்த இமெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஜேர்னல் வந்து இண்டெக்ஸ்ட் இன் ஜெனோடோ வந்து ஆக்சுவலாக ஒரு காமனான ஒரு வெப்சைட். முன்னாலெல்லாம் பார்க்கும்போது என்ன பேப்பர்னாலும் இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி ஒருவேளை ஜெனோடோவில் வந்து அசோசியேட் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் ஜெனோடோ வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக காமிச்சது வந்து என்னமோ தெரில, நம்பவே முடியல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் அப்படிங்கிற வந்து தெரியுது. 2001 இருந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் அப்படிங்கிற வந்து அலிபே ஆர் மேபி WeChatல வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆத்தர்ஸ் இல்லை வந்து ஆத்தர் கைட்லைன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பேப்பர் டெம்ப்ளேட்டோடைய ஃபார்மேட்டு, ஆத்தர் டிக்ளரேஷன் ஃபார்மு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ரிவ்யூஸ் வந்து மினிமம் 2 எக்ஸ்டர்னல் ரிவ்யூஸாவது இருப்பாங்க. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ரிவ்யூஸை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அதை வந்து ஜேர்னல் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஆர்டிகல்னாலும் சரி, ரிவ்யூ ஆர்டிகல்னாலும் சரி, மேக்ஸிமம் வந்து 30 பேஜ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். எப்போவுமே உங்களுடைய பேப்பர் வந்து Turnitin plagiarism ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். அதை வச்சே நீங்கள் வந்து
செக் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரன்சஸ்க்கும் அவங்க வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஃபார்மேட்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி என்ன அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சைனீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வந்து இல்லை, ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக ஒரு சைனீஸ் அட்ரஸை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி ஒரு வேளை முன்னால் வந்து ஒரு சைனீஸ் அசோசியேஷன் வந்து இந்த ஜேர்னல் வந்து நடத்திட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் நவ் வந்து இப்போ வந்து கிரீஸ் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கு. அகைன் சைனீஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா சைனீஸில் தானே டிஸ்பிளே பண்ணியிருக்கணும், ஏன் வந்து இங்கிலீஷில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அடிஷ்னலாக ஒரு போனஸ் அப்படிங்கிற வந்து இருக்கு. MAA 2024 பெஸ்ட் PhD ஆர் MSc தீசிஸ் அவார்ட் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிட்டு, பட் ஸ்டில் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய தீசிஸ் உங்களுடைய டிசர்டேஷன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் ரிவ்யூ பண்ணி அதில் இருந்து பெஸ்ட் தீசிஸ்க்கு வந்து $800 அப்ராக்சிமேட்லி 64,000 இன் இந்தியன் ருபீஸ் வந்து பெஸ்ட் PhD ஆர் மேபி பெஸ்ட் MSc ப்ராஜெக்ட் அவார்ட் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறாங்க. சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு, பட் அகைன் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னலுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சைட் ஸ்கோர் வந்து 2.6. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 1.248 4 இயர் இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜேர்னலில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஸ்டில் வந்து பப்ளிஷர் வந்து யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து SciImago ஜேர்னல் ரேங்க் SciImago JR.comல வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ மெடிட்டரேனியன் ஆர்கியாலஜி அண்ட் ஆர்கியோமெட்ரி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த சர்ச் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. கண்ட்ரி வந்து கிரீஸ், சைனா கிடையாது. பட் அங்கே வந்து அட்ரஸ் வந்து சைனான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீஸுங்கிற வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு வந்து இருக்குது. பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இல்லை. HINDEX வந்து 24. ISN அதே ISN நம்பர் தான். ஹோம் பேஜ் இருக்குது, ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல். ஒரு கிரீஸ் அட்ரஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இந்த ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் காமிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜெனுவினான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜி ஆர்கியாலஜிக்கு வந்து இவங்க வந்து Q2 குவார்டைலில் வராங்க. ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அதாவது ஆர்கியாலஜி கன்சர்வேஷன் ஹிஸ்ட்ரி இதுக்கு வந்து அவங்க வந்து Q1ல வராங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னலுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன, அதே மாதிரி இந்த ஜேர்னல் எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்கிறீங்க, JCR அதாவது ஜேர்னல் சைட்டேஷன் ரிப்போர்ட்டில் ஏன் இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் SciImago ஜேர்னல் ரேங்க் அதுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க்ல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருந்தது, இருந்தாலும் நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸில் வந்து டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டிலில் வந்து இந்த ஜேர்னல் நேமை வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. கவரேஜ் இயர்ஸ் வந்து 2008லேருந்து 2024 வரைக்கும் இருக்குது. அந்த பப்ளிஷர் வந்து இப்போ கரண்ட்டாக உள்ள அந்த UK Zend பப்ளிஷிங் லிமிடெட் அதே ISN நம்பர் தான், அதே சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி. இதில் வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. பட் ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் பார்க்கும்போது 2024ல் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. 24 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. நான் அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னல் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணேன். அப்ராக்சிமேட்லி 26 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகுது அப்படிங்கிற வந்து நம்புகிறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது 2016ல் 2014ல் 2018ல் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு 100 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் 40 டாக்குமெண்ட்ஸ் ஒரு 30 to 40 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக 96% வராங்க. ஸோ 76 till 99 வந்து Q1ல வருவாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து Q1 குவார்டரில் வராங்க. அக்கார்டிங் டு SciImago ஜேர்னல் ரேங்க்லையும் இதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ மாதத்துக்கு இந்த ஜேர்னல் வந்து கண்டினியூ ஆகும்னா, இப்போ சோஃபார் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும். பட் இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா ரேபிட் ரிவ்யூ. ஸோ இந்த ஜேர்னல் வெப்சைட்டில் ரேபிட் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்தில் வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கிற மாதிரி தெரில. ஸோ காசுக்கு தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து நல்லாவே தெரியுது. நிறைய பேர் வந்து இந்த காசை பே பண்ணி வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து குறை ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும், குறை ஆர்டிகல்ஸ் தான் ஹென்ஸ்ஃபோர்த் வந்து இண்டெக்ஸ் ஆக போகுது. மற்றபடி இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ எனிவே நம்ம வந்து இந்த UK Zend பப்ளிஷிங் லிமிடெட் அப்புறம் அந்த ஜேர்னல் நேம் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படி தான் இருக்குது. இந்த MAA ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ வந்து Zend UK பப்ளிஷிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை masterjournalist.clarivate.com mjl.clarivate.comல வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். பட் அதனால தான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் தெளிவாக வந்து தெரியுது. அதே ISN நம்பர், அதே பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஜேர்னல் வெப்சைட்டுங்கிற வந்து இருக்குது, பப்ளிஷர் வெப்சைட் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணால் அதே ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் காமிக்குது. பப்ளிஷர் வெப்சைட் வந்து அதே zdscience.com அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிஷ் வந்து 2001. ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து எல்லாமே இங்கிலீஷ் தான். ஆர்டிகல் DOI வந்து கொடுக்குறாங்க. ட்ரை ஆனுவல் ஜேர்னல். ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. கண்ட்ரி வந்து கிரீஸ் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவவர் zdscience.comல வந்து இந்த ஜேர்னல், அதாவது வந்து மெடிட்டரேனியன் ஜேர்னலை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து இந்த பப்ளிஷர் வெப்சைட்டில் வந்து இல்லை. ஸோ ஸ்கோபஸ் வெப்சைட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ webofscience.comல என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணுறோம் ஆல் ஃபீல்ட் செக்ஷனில். ஸோ இதில் வந்து ரீசென்ட்லி ஆடட் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது வால்யூம் 24 இஷ்யூ நம்பர் 1, வால்யூம் 24 இஷ்யூ நம்பர் 2, இதில் உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸ் எல்லாமே வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லேயும் இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் வந்து வியூ ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து Zenodoல உள்ள லிங்க் வந்து வருது. ஏன் Zenodoல உள்ள லிங்க் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ எந்த ஒரு ஜேர்னல்னாலுமே சரி, அந்த ஜேர்னல் வெப்சைட்டில் உள்ள லிங்கை தான் வந்து பாயிண்ட் பண்ணும். இவங்க ஏன் Zenodoல உள்ள லிங்க் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று, இந்த பர்டிகுலர் டைட்டிலில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல் செக்ஷனில் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து வருது. ஸோ ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியாச்சு, வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில், அதாவது ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இந்த ஜேர்னல் நேமை வந்து என்டர் பண்ணுறோம். அப்புறம் வந்து சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. ஹவவர் நம்ம வந்து UGC கேர் வெப்சைட்டில், அதாவது ugccare.unipune.ac.in, ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணுறோம். இதில் வந்து குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. இந்த ஜேர்னல் வந்து ஆல்ரெடி கம்மிங் அண்டர் AHCI, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி சைட்டேஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட். அதாவது வந்து வெப் ஆஃப் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து UGC கேர் குரூப் 2ல் வந்து வந்துடுவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இந்த ஜேர்னலுக்கு வந்து ஏதாவது க்ளோன் வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் UGC கேர் குரூப் 2 அதில் வந்து செக் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து செக் பண்ணும்போது இந்த ஜேர்னல் நேமை வந்து என்டர் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன் வெப்சைட் இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிட்டு. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது அட்ரஸ் வந்து சைனான்னு கொடுத்துருக்கு. பட் நம்ம நிறைய மல்டிபிள் சோர்சஸில் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். கண்ட்ரி வந்து இப்போ கரண்டாக வந்து கிரீஸ். ஓகே, ஸோ அந்த பப்ளிஷிங் ஹவுஸோடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 to 4 months பீர் ரிவ்யூக்கு வந்து அப்ராக்சிமேட்லி $2,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வெப்சைட்டில். அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு வந்து $4,000 அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பேக்டோர் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக விசாரிக்கும் போது $1,300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பப்ளிகேஷன் டைம் வந்து ஜஸ்ட் 2 months தான். ஸோ $1,300 அப்படிங்கிற வந்து ரஃப்லி அரௌண்ட் லைக் 1,04,000 இன் இந்தியன் ருபீஸ். ஸோ 2 months தான் டைம் எடுக்கிறாங்க ஒரு பப்ளிகேஷனுக்கு. அதுவும் வந்து Q1 ஜேர்னல், அதாவது வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்குது, வெப் ஆஃப் சயின்ஸ் AHCAல உங்களுக்கு வந்து இருக்குது, மல்டிபிள் குவாலிட்டி டேட்டா பேஸில் உங்களுக்கு இருந்தும் இப்படி ஃபாஸ்ட் ட்ராக்காக வந்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. மேபி இந்த ப்ராசஸ் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றினா மேபி வந்து இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்க வந்து நம்புறோம். பட் ஹவவர் இவங்களுடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இந்த ஜேர்னலை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃபும் இருக்கு. மேபி அதனாலயோ என்னவோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூல மேபி லைக் 12 to 15 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுனால கொஞ்ச நாளைக்கு ஸ்கோபஸ் ஆஸ் வெல் அஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத வந்து நம்புறோம். பட் இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இல்லை. ஸோ ஸ்கோபஸ் ஆஸ் வெல் அஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இவங்க வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜேர்னல் வந்து UGC கேர் குரூப் 2ல வராங்க. ஸோ இந்த ஜேர்னல் பார்த்தினா உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன்.
மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC இல்ல வந்து UGC கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 லிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தான் எல்லாமே.